பிரைஸ் த லார்ட். அல்லேலூயா. கர்த்தர் நல்லவர், அவர் கிருபை என்றும் உள்ளது. இன்றைய ஜீவ அப்பம் ரோமர் 9:33 இதோ இடறுதற்கான கல்லையும் தவறுதற்கான கன்மலையையும் சீயோனில் வைக்கிறேன். அவரிடத்தில் விசுவாசமாயிருப்பவன் எவனோ அவன் வெட்கப்படுவதில்லை என்று எழுதியிருக்கிறபடியாயிற்று. அல்லேலூயா. பாருங்க, இடறுதற்கான கல்லையும் தவறுதற்கான கன்மலையும் சீயோனில் வைக்கிறேன் என்று ஆண்டவர் சொல்லுகிறார். இதுக்கு முந்தின வசனம் பார்த்திங்கன்னா, எண்ணத்தினால் என்றால் அவர்கள் விசுவாசத்தினாலே அதை தேடாமல் நியாய பிரமாணத்தின் கிரியைகளினாலே தேடினபடியால் இதை அடையவில்லை. இடறுதற்கான கல்லில் இடறினார்கள். யாரை பற்றி சொல்லுகிறார் என்றால், இஸ்ரவேலர்கள் நீதி பிரமாணத்தை தேடின இஸ்ரவேலரோ நீதி பிரமாணத்தை அடையவில்லை. ஏன்னா அவங்க அதை விசுவாசத்தினாலே அதை தேடாமல் நியாய பிரமாணத்தின் கிரியைகளினாலே அவர்கள் தேடினபடியால் அவங்க அந்த நீதியின் பிரமாணத்தை அவங்க அடையவில்லை. விசுவாசத்தினாலாகும் நீதியே அது மூலமாக தான் அடைய முடியும். விசுவாசம். புறஜாதியார் ஆண்டவர் இயேசு கிறிஸ்துவை விசுவாசித்தாங்க, முழுமையாக விசுவாசித்தாங்க. அவங்க அந்த நீதியின் பிரமாணத்தை அடைந்தார்கள். இஸ்ரவேலர்களோ நியாய பிரமாணத்தின் கிரியைகள்னாலே அந்த கிரியைகளை தான் தேடினாங்க. அதை தேடினபடினால அவங்களால அடைய முடியவில்லை. இடறுதற்கான கல்லில் இடறினார்கள். அதை தொடர்ந்து தான் இன்றைய நாளில் நாம் தியானிப்பது இதோ இடறுதற்கான கல்லையும் தவறுதற்கான கன்மலையும் சீயோனில் வைக்கிறேன். அவரிடத்தில், அதாவது இயேசு கிறிஸ்துவினிடத்தில் விசுவாசமாக இருப்பவன் எவனோ அவன் வெட்கப்படுவதில்லை என்று எழுதியிருக்கபடியாயிற்று. ஆமென். பாருங்கள், நமக்கு ஆண்டவர் சுயாதீனத்தை கொடுத்துருக்கிறார். டிசிஷன் மேக்கிங் நம்மக்கிட்டே இருக்குது. நம்ம ஞானமாக செயல்படணும். ஆண்டவர் நம் எந்த நோக்கத்திற்காக இந்த பிதாவிலே உருவாக்கப்பட்டோம், அழைக்கப்பட்டோம் என்பதை உணர்ந்து தேவ சித்தத்தை நாம் இந்த பூமியில் நிறைவேற்ற வேண்டும். எப்படி இயேசு கிறிஸ்து பிதாவின் சித்தத்தை தவிர வேறு ஒன்றுமே அவரால் சுயமாக எதுவுமே செய்யவில்லை. எல்லாம் பிதாவின் சித்தத்தின்படி தான் செய்தார். அவர் 33.5 வருடங்கள் இந்த பூமியிலே வாழ்ந்து அவர் ஒரு மாதிரியை நமக்கு காண்பித்து விட்டு சென்றிருக்கிறார். நாம் இப்போது ஆண்டோட சித்தத்தின்படி செய்கிறவர்களாக அழைக்கப்பட்டிருக்கிறோம். நாம் இடறுதற்கான கல்லாக மாறிவிடக்கூடாது. தவறுதற்கான கன்மலை பாருங்க, சீயோனில் வைக்கிறேன் என்று சொல்கிறார். இயேசு கிறிஸ்து அவரே கன்மலை. இயேசு கிறிஸ்து அவர்தான் அந்த கன்மலை. அவரை இருக்க பற்றி கொள்ள வேண்டும், அவரை பிடித்து கொள்ள வேண்டும். அவர் காட்டின வழியில் அவருடைய அடிச்சோடுகளில் நாம் பின்பற்றி நடக்க வேண்டும். அதற்காக தான் நம்மளை ஆண்டவர் வேறு பிரித்து எடுத்திருக்கிறார். நாம் அவரிடத்தில் முழு விசுவாசம் வைத்தோம் என்றால் நாம் ஒருபோதும் வெட்கப்பட்டு போவதில்லை. அல்லேலூயா. இதை கேட்டுக்கொண்டிருக்க அன்பு தேவ பிள்ளைகளே, உங்களோடும் என்னோடும் ஆவியானவர் இந்த வசனத்தின் மூலம் பேசுவது என்னவென்றால், கடுகு விதையில விசுவாசந்தா இந்த மலையை பார்த்து பெயர்ந்து அப்பாலே போகும் என்றால் போகும். நாம் கடுகு விதையளவு விசுவாசம் நமக்கு இருந்தால் போதும் என்று சொல்கிறார். அந்த விசுவாசம் நாம் மனிதன் மீது வைக்கக்கூடாது. ஒரு பணத்தின் மீதோ ஒரு பொருட்கள் மீதோ இல்லை நாம் செய்கிற வேலையின் மீதோ அந்த விசுவாசத்தை வைத்து விடக்கூடாது. அதெல்லாம் அழிந்து போகிறது. நம்மளுடைய விசுவாசம் இயேசு கிறிஸ்து மேல், ஒருவர் மேலேயே நாம் வைக்க வேண்டும். அவரையே நாம் பற்றி கொள்வோம் என்றால் நாம் ஒருபோதும் வெட்கப்பட்டு போவதில்லை, நாம் ஒருபோதும் அசைக்கப்படுவதில்லை. ஆமென். இந்த சிந்தையோடு இந்த புதிய நாளில் ஆண்டவர் நோக்கி பார்த்து
ஜெபம் செய்வோம். அன்பும் இரக்கம் நிறைந்த பரம தகப்பனை நன்றியோடு துதிக்கிறோம் ஐயா, ஸ்தோத்தரிக்கிறோம் ஆண்டவரே. அப்பா, இந்த காலை வேலைக்காக நன்றி செலுத்துகிறோம். காலைதோறும் உடைய கிருபைகள் புதிதாக இருக்கிறது என்று சொல்லியிருக்கிற ஆண்டவரே. அப்பா, எங்களுக்கு இந்த ஒரு புதிய நாளை காண கிருபை செய்திரே, ஜீவன் தந்திரே, பலன் தந்திரே, சுகம் தந்திரே. நன்றி அப்பா. கடந்து வந்த பாதைகளை திரும்பி பார்க்கிறோம். கண்ணீரோடு கர்த்தாவே உமக்கு நன்றி செலுத்துகிறோம். தாயின் கர்ப்பத்தில் உருவாகும் முன்னே எங்களை முன்குறித்து வேர்பிரித்து அழைத்து உம்முடைய பிள்ளையாய் எங்களை மாற்றி இந்த மட்டும் நடத்தி வருகிறீரே. அப்பா, உமக்கு கொடானு கொடி ஸ்தோத்திரம் ஐயா. நன்றி தகப்பனே. அப்பா, இந்த வீடியோவை கேட்டுக்கொண்டிருக்க பார்த்து கொண்டிருக்க ஒவ்வொரு நீங்கள் ஆசீர்வதிங்கப்பா. உடைய புதிய கிருபையினாலே ஒவ்வொரு நிரப்பதுக்காய் ஸ்தோத்திரம் ஆண்டவரே. ஏசப்பா, எங்களுக்கு நீங்கள் தான் ஆண்டவரே ரோல் மாடல். ஆண்டவரே, உண்மை நாங்கள் பற்றி கொள்கிறோம் ஆண்டவரே. அப்பா, உம்மீது முழுமையாக விசுவாசம் வைக்கிறோம் ஆண்டவரே. அப்பா, உம்மீது விசுவாசமாக இருக்கிற பிள்ளைகள் ஒருபோது வெட்கப்பட்டு போவதில்லை என்று இந்த வசனத்தின் மூலம் எங்களுக்கு உறுதியாய் நீர் கட்டளையிடுகிறீர் ஆண்டவரே. அப்பா, இதை கேட்டுக்கொண்டிருக்க அநேகருக்கு எத்தனையோ தேவைகள் இருக்குது ஆண்டவரே. பாரங்கள், நிந்தைகள், நெருக்கங்கள், போராட்டங்கள் எல்லாம் இருந்தாலும் ஆண்டவரே, அப்பா, கண்மலையாகிய கிறிஸ்துவை அப்பா ஆண்டவரே, உம்மை நாங்கள் இருக பற்றி கொள்கிறோம் ஆண்டவரே. அப்பா, உம்மீது நம்பிக்கையாக இருக்கிறோம் ஆண்டவரே. அப்பா, நீர் எல்லாத்தையும் அதின காலத்தில் நேர்த்தியாய் செய்கிறவர். எல்லாத்தையும் நேர்த்தியாய் செய்கிறதுக்காக நன்றி செலுத்துகிறோம். அப்பா, அந்த புதிய நாளில் உடைய புதிய கிருபை பெற்றுக்கொண்டு உமக்கென்று ஓடி உழைக்க பலம் தருகிறதுக்காக ஸ்தோத்திரம். அப்பா, இந்த புதிய நாளில் அப்பா, அந்த நாளில் சமாதான தேவன் சமாதானமாக வழிநடத்துக்காய் ஸ்தோத்திரம். இந்த நாளைக்கு விரோதமாக செயல்படுகிற எல்லா சத்துருவின் கிரிகளை நசனாக இயேசு கிறிஸ்துவின் வல்லமையில நாமத்தினாலே கடிந்து துரத்தி அப்புறப்படுத்துகிறேன். உடைய நாமம் ஒன்றே மகிமைப்படட்டும். இயேசு கிறிஸ்துவின் நாமத்தினாலே ஜெபிக்கிறோம் ஜீவனுள்ள எங்கள் நல்ல பிதாவே. ஆமேன், ஆமேன்.